Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சஷ்டி விரதம் எவ்வளோக்கு எவ்வளோ சக்தி வாய்ந்ததோ அதே அளவு இந்த முருகருக்கு உகந்த நாளான தைப்பூசம் அன்னைக்கு இருக்கக்கூடிய விரதமும் ரொம்ப முக்கியமானது. தைப்பூசம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லா முருகர் கோயிலையும் அவ்வளோ நல்ல வழிபாடு கொண்டாட்டங்கள். முருகரை கும்பிட்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவாங்க. அது நான் சொன்ன மாதிரி சஷ்டி அளவுக்கு தைப்பூசமும் முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உகந்த நாள். இந்த தைப்பூசத்து அன்னைக்கு விரதம் இருந்து நம்ம வேண்டிக்கிறது மூலமாக நமக்கு நினச்சது நடக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒர்க்காக இருக்குது. இந்த தைப்பூசத்தை அப்போ எப்படி விரதம் இருக்கணும், தைப்பூசம் என்னைக்கு வருது இந்த வருஷம், அதில் ஒரு நாள் விரதம் இருக்கவங்க எப்படி இருக்கணும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா 6 நாள் சஷ்டி மாதிரியே விரதம் இருப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி ஒரு நாள் விரதம் இருந்தாலே போதும். அந்த தைப்பூசம் அன்னைக்கு 6 நாள் இன்னும் கொஞ்சம் நான் எஃபர்ட் போட்டு இருக்கணுன்றவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னைக்கு தைப்பூசம் வருது அப்படின்னா 11ஆம் தேதி, பிப்ரவரி 11ஆம் தேதி, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா தைப்பூசம் வந்து வருது. இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா எல்லா கோயில்கள்லையும் நிறைய வழிபாடு, நிறைய வேண்டுதல், காவடி எடுக்கிறது, அழகு குத்துறது, பால் குடம் எடுக்கிறதுன்னு தைப்பூசம் திருவிழா வந்து நடக்கும். ஸோ அந்த ஒரு நாள் நம்ம வந்து மனசுருகி வேண்டி நம்ம வந்து விரதம் வந்து இருந்துக்கலாம். சஷ்டிக்கு எப்படி நீங்கள் விரதம் இருப்பீங்களோ அதே மாதிரி தான் தைப்பூசத்துக்கும் விரதம் வந்து இருக்கணும். அது எப்படின்றத நான் இன்னொரு தடவை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். 6 நாள் விரதம் இருக்கவங்க எப்படி இருக்கணும்னா, நாளைக்கு அதாவது பிப்ரவரி 6ஆம் தேதி ஆரம்பித்து 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கணும். ஸோ பிப்ரவரி 6, 7, 8, 9, 10, 11. ஸோ 6 நாள் நீங்கள் வந்து விரதம் வந்து இருக்கணும். 6ஆம் தேதி நாளைக்கு ஆரம்பிக்கிற விரதத்தை நீங்கள் வந்து 11ஆம் தேதி தான் முடிக்கணும். இதுதான் 6 நாள் விரதம் இருக்கக்கூடிய முறை. இந்த 6 நாளுமே பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் மாதிரியே நீங்கள் வந்து பால் பழம் எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு இருக்கலாம். பட் 6 நாள் தண்ணி மட்டும் எடுக்கிறது கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து பால் விரதம், பழ விரதம், டெய்லி 1 டம்ளர் வந்து பால் பழம் மட்டும் எடுத்துக்கிறது, அப்படி இல்லைனா ஒரு வேளை உணவு எடுத்துக்கிறது, 2 வேளை உணவு எடுத்துகிட்டு ஒரு வேளை உணவை கட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டைப்பில் வந்து இருக்கலாம். காலையில் மத்தியானம் 3 வேளைக்கு சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெறும் நைட்டு மட்டும் சாப்பிட்டுக்கலாம். காலையில் மத்தியானம் சாப்பிடாமல் இருக்கலாம். அந்த சாப்பிடாத டயத்தில் நிறைய தண்ணி குடிக்கணும். இல்லைனா காலையில் சாப்பிட்றணும், மத்தியானம் நைட்டு சாப்பிடக்கூடாது. இல்லைனா காலையில் நைட்டு சாப்பிட்டுக்கலாம், மத்தியானம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி உணவு எடுத்துகிட்டே விரதம் இருக்கலாம். உணவு எடுக்காமல் பழங்கள், பால் இதை மட்டும் எடுத்துகிட்டும் விரதம் இருக்கலாம். ஸோ பழங்கள், பால் எடுக்கிறவங்க காலையில் 1 டம்ளர் பால் 1 பழம், மத்தியானம் 1 டம்ளர் பால் பழம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம்தான் விரதம் எந்த மாதிரி முறை எடுக்கணும் அப்படின்றது. காலையில் ஆரம்பிக்கிறது 11ஆம் தேதி தான் முடியணும். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த 6 நாள் விரதம் இருக்கக்கூடிய முறை. இந்த 6 நாள் இருக்கும்போதே ஒருவேளை பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மனசில் வேண்டிக்கிட்டே இருங்க. ஆனால் விரதத்தை ஒரு 2 நாள் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ப்ளீடிங் இருக்கும்போது விரதம் இருந்தால் உடம்பு கெட்டு போயிடும், உங்களால் முடியாது. ஸோ மனசில் நீங்கள் முருகரை வேண்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து விரதத்தை மனசில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபுட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப உடல் வருத்தி நீங்கள் வந்து இருக்கணுன்றது கடவுளும் அதை ஆசைப்பட மாட்டார் இல்லையா? ஸோ ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் பண்ணாலே போதும். நீங்கள் வீட்டில் இருக்கவங்கள சொல்லி சாமி கும்பிட வச்சுட்டு நீங்கள் மனசில் வேண்டிக்கலாம். இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த 6 நாள் விரதம் இருக்கணும். ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சு தலை குளித்து விரதத்தை ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் தைப்பூசத்தன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் விரதம் வந்து இருக்கணும். ஈவினிங் 6 மணிக்கு மேலே நீங்கள் உணவுகள் எடுத்துக்கலாம். அன்றைக்கும் இதே மாதிரி தான், வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம், இளநீர் குடிச்சிட்டு இருக்கலாம், ஒரு பால் பழ விரதம் எடுக்கலாம், இல்லைனா ஒரு வேளைக்கான உணவு எடுத்துகிட்டு இருக்கலாம். அதே மாதிரி அன்றைக்கி தைப்பூசத்து அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க கோயிலுக்கு போகிறது நல்லது. கோயிலுக்கு போக முடியலைன்னா வீட்டிலேயே நீங்கள் முருகரை வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். விரதம் இருக்கிற ஒரு நாளும் காலையிலையும் சாமி கும்பிடணும், மாலையும் சாமி கும்பிடணும், 2 தடவையுமே சாமி கும்பிடணும். எப்பயுமே ஒரு நாள் விரதம் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, 6 நாள் விரதம் இருக்காங்களாம் சரி, நீங்கள் என்றைக்கெல்லாம் விரதம் இருக்கீங்களோ அன்றைக்கி காலை மாலை 2 தடவை விளக்கு பொருதி சாமி கும்பிடணும். சாமி கும்பிடும்போது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கிறது நல்லது. சாமிக்கு சக்கரை பொங்கல், வடை, பாயாசம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பதார்த்தம் வச்சு கும்பிடணும். அப்படி இல்லைன்னா பால், பழம், வெத்தலை இந்த மாதிரி வச்சா கூட போதும். பூ வச்சு நீங்கள் கும்பிடணும். விரதம் இருக்கும்போது, விரதம் ஆரம்பிக்கும் போதும் முடியும் போதும் ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 108 தடவை சொல்கிறது நல்லது. அதே மாதிரி யாராவது இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானம், அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த தைப்பூசம் விரதம் வந்து இருக்கணும். சஷ்டி மாதிரியே தான் இருக்கணும். இதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.